Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. என்னன்னா செயின் வித் zigzag ஸ்டிட்ச் வந்து நிறைய பேருக்கு வந்து டஃப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி நம்ம ஈஸியா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்லிக் கொடுக்க போறேன். பிகினரா இருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம ஸ்கிப் பண்ற அந்த ஒவ்வொரு செகண்ட்லயும் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம போகலாம். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. நான் வந்து சில்க் த்ரெட்ல இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்டிட்ச் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்கன்னா, நீங்க சரி த்ரெட்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா செயின் ஸ்டிட்ச் அதாவது சில்க் த்ரெட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் வந்து அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்றேன். நீங்க என்ன நீடில் யூஸ் பண்றீங்களோ அத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சரி த்ரெட்னா நீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் த்ரெட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்றதுனால டபுள் த்ரெட்டா வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிட்ச் தான் வந்து பேசிக்கா நம்ம போடுற மாதிரி போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிட்ச் போடுறது டிப்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஷார்ப் எட்ஜஸ் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணணும், செயின் ஸ்டிட்ச் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கூட கிளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே zigzag ஸ்டிட்ச் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிட்ச்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அதிகமாக இந்த ஸ்டிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டு முடிச்சுட்டேன். மறுபடியும் மேலே ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கும் சில்க் த்ரெட் சேம் கலர்லேயே வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிட்ச், ரைட்டில் ஒரு ஸ்டிட்ச், இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து நல்லா பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து எங்கேயுமே நாட் போடலை. லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிட்ச் கொடுக்குறேன், அதே மாதிரி ரைட்டில் ஒரு ஸ்டிட்ச் வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து அழகான அந்த செயின் வித் zigzag ஸ்டிட்ச் வந்து கிளியராக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது சரி த்ரெட்டில் ஸ்டிட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். சரி த்ரெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது அந்த ஸ்டிட்ச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிட்ச், ரைட்டில் ஒரு ஸ்டிட்ச் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்டிட்ச் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்ருக்கோம். வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செகண்ட் ஸ்டிட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் ஸ்டிட்ச் தான். ஃபஸ்ட்டு ரெட் கலர் த்ரெட்லேயே வந்து நான் செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இங்கே சரி த்ரெட்டில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிப்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், நான் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டுட்டேன். ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். சேம் சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த த்ரெட் வச்சு தான் நான் இதுக்கு மேலே zigzag ஸ்டிட்ச் வந்து நான் ஸ்டிட்ச் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிட்ச் பண்ண மாதிரி தான். நல்லா பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிட்ச் கொடுக்குறேன், ரைட்டில் ஒரு ஸ்டிட்ச், மறுபடியும் லெஃப்ட்டில் ரைட்டில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வந்து கொஞ்சம் கிராஸாக அப்படியே ஸ்டிட்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணும்போது நமக்கு அழகாக வந்து லாக் ஆகிட்டு நமக்கு வந்து zigzag ஸ்டிட்ச் வந்து கிடைக்கும். இது ரொம்ப ஸ்மாலாக ஸ்டிட்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து லாக் எங்கேயுமே போட தேவையில்ல. ரைட்டில் லெஃப்ட்டில் மாற்றி மாற்றி ஸ்டிட்ச் பண்ணும்போது தானாக அதுவே லாக் ஆகிக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இப்போது இதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணணும். நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டிசைனை வந்து போட்டுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா ஷேப்லேயும் நமக்கு வந்து இதை ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு சரியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்கிறேன்.
நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வர மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.